ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக, வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஜெல்லி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் அகர் அகர் ஊற வச்சுக்க போகிறேன். இது 10 கிராம் இருக்கும் இந்த பேக்கெட்டில். நமக்கு 5 கிராம் மட்டும் போதும். நீங்கள் ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அகரகரை நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 5 கிராம் அகரகருக்கு 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அகரகர் சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சர்க்கரை சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறதுக்காக 3 பவுலில் சேர்த்துருக்கேன். இதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரையாமல் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கூட அது எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஒரு பவுலில் எல்லோ கலர், இன்னொரு பவுலில் ரெட் கலர், அப்புறம் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகி வந்துடும். வெளியிலேயே வச்சாலும் செட் ஆகும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. நம்ம கை வச்சு பார்த்தாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போவே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி. எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இதே போல் எல்லா ஜெல்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல 5 கிராம் அகர்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மீதி இருக்கிறதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதே போல் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம 5 கிராம் அகர்கர் சேர்த்தோம். அதே போல் 1/2 லிட்டர் பால்லையும் நம்ம 5 கிராம் சேர்த்துக்க போகிறோம். பால் ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அகரகர் சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அகரகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜெல்லி செஞ்சோம்ல, அதே போலவே இதில் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சின்ன சின்ன அகரகர் ஏதாவது கரையாமல் இருந்தால் கூட ஃபில்ட்ராகி வந்துடும். ஜெல்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லியை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஜெல்லியை லேயர் லேயராக சேர்த்துக்கோங்க. ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அகரகர் போட்டு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஜெல்லி நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. கை வச்சு பார்த்தாலே நல்லா தெரியும். இது நல்லா டீமோல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த புட்டிங் செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்டான புட்டிங் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.